பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநரின் RN ரவி உரையாற்ற உள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. அதன்படி இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு பிறகு ஆளுநர் RN ரவி உரையை தொடங்குவார். அவரது உரையில் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகள், சாதனைகள் இடம்பெற்றிருக்கும். ஆளுநர் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தி முடித்ததும் அந்த உரையை சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசிப்பார். அத்துடன் இன்றைய கூட்டம் நிறைவடையும். தொடர்ந்து நடைபெறும் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து விவாதித்து முடிவெடுக்கப்படும். இதனிடையே இன்றைய கூட்டத்தில் ஆளுநர் RN ரவி முறையாக உரை நிகழ்த்துவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்பட்ட RN ரவி 2022 முதலில் சட்டப்பேரவையில் முழுமையாக உரை நிகழ்த்தினார். அடுத்து 2023 ஆண்டில் உரையாற்றிய போது மகளிர் முன்னேற்றம், மதச்சார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர், திராவிட மாடல் ஆகிய வார்த்தைகளை அவர் வாசிக்கவில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசின் உரையில் அந்த வார்த்தைகள் இடம்பெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியதால் ஆளுநர் பாதியிலேயே வெளியேறினார். 2024 தமிழ்த்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று கூறி உரையை வாசிக்காமல் RN ரவி வெளியேறினார். கடந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடரின் போதும் தேசிய கீதம் பாடப்படாததை சுட்டிக்காட்டி வெளியேறினார். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் உரையை முறையாக வாசிக்காத ஆளுநர் RN ரவி இன்று உரையை முழுமையாக வாசிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.